பசுமைச்சாரல் சேனலுக்காக அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறிக்கொள்வது உங்கள் நண்பன் உதயகுமார். வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிட்டு வருவோம். என்ன இண்டஸ்ட்ரி தானே கேக்குறீங்க? அலுமினியம் டைகாஸ்டிங் அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரி. அந்த அலுமினியம் டைகாஸ்டிங் இண்டஸ்ட்ரி திருவள்ளூர் மாவட்டத்தில் நமக்கு காக்கலூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்குள்ள இருக்கு. அதனுடைய நிர்வாக அதிகாரி திரு நவமணி அவர்கள் நமக்கு அந்த கேஸ்டிங் எப்படி செய்யறாங்கன்றத பத்தி விளக்கமா சொல்றாரு. போய் பார்க்கலாமா? வாங்க. இந்த யூனிட் வந்து அலுமினியம் டை காஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி. இதில் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் பண்ணும்போது அலுமினியம் இன்காட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டு போடுவாங்க. அலுமினியம் டைகாஸ்டிங் என்பது உருகிய அலுமினியத்தை ஏற்றதொரு வடிவத்தில் வடிவமைக்கும் ஒரு உலோக செயல்முறை ஆகும். இதன் மூலம் சிறந்த பரிமாணத்தில் தரமான உதிரி பாகங்களை தயாரிக்க முடியும். இது கெமிக்கல் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். இது ஏன்னா இந்த டை டெம்பரேச்சர் மால்டன் மெட்டலுடைய டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகிறதுக்காக இது பண்ணுறோம். அது கேஸ்டிங்கோட க்ளோசிங் ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும். சுமார் 700 முதல் 800 டிகிரி வெப்பநிலையில் உள்ள உருகிய அலுமினிய குழம்பை எடுத்து அதிக அழுத்தத்தில் வார்ப்படம் என்று சொல்லப்படும் மோல்டிங்கில் ஊற்றப்படுகிறது. இந்த போரிங் மெட்டல் கியூரிங் ஆகிறதுக்கு வந்து 65 to 75 செகண்ட்ஸ் ஆகும். இப்படி ஊற்றப்பட்ட மோல்டிங் 400 டிகிரி வெப்பநிலையில் உள்ளவாறு பார்த்து கொள்ளப்படுகிறது. ஊற்றப்பட்ட அந்த அலுமினிய குழம்பு குளிர மோல்டிங்கில் சுமார் 65 முதல் 75 வினாடிகள் எடுத்துக்கொள்கிறது. அதன் பிறகு அந்த அச்சு திறக்கப்பட்டு கேஸ்டிங் பக்குவமாக வெளியே எடுக்கப்படுகிறது. அலுமினியம் குளிர்ந்து திடப்பட்டவுடன் அச்சு திறக்கப்பட்டு இறுதி தயாரிப்பு பாகம், அதாவது அந்த கேஸ்டிங் அகற்றப்படுகிறது. இப்படி தயாரிக்கப்பட்ட அலுமினியம் டைகாஸ்டிங் எல்இடி விளக்குகள், வாகன உதிரி பாகங்கள், மின்சார உதிரி பாகங்கள், பொறியியற் துறை சார்ந்த உதிரி பாகங்கள், கட்டுமான குழாய் போன்றவற்றிற்கு பயன்படுத்தப்படுகின்றது. திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் இயங்கி வரும் அலுமினியம் டைகாஸ்டிங் இண்டஸ்ட்ரியில் பணிபுரியும் நிர்வாக அதிகாரி திரு நவமணி அவர்கள்தான் இன்று நம்மிடையே இந்த செயல்முறை விளக்கத்தை தந்தார். அவருக்கு பசுமைச்சாரல் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் படக்கலவையில் உதவிய ராஜ்கிரண் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.